ஹே மை காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஜெய்மீனா லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம சேனலுக்குள்ளே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். அதுவும் தரமான ஹேர் பேக் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே விட மாட்டீங்க இந்த ஹேர் பேக்கை. அந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குங்க. இந்த ஹேர் தின்னாக இருக்கிற ஹேர் கூட ரொம்ப திக்காக, ரொம்ப பவுன்சியாக, ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப சில்கியாக இந்த மாதிரி இருக்கும் இந்த ஹேரு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துலாமா? இதுக்கு தேவையானது செம்பருத்திக்குள்ளே இருக்கிற அந்த பூ, செம்பருத்தி பூக்குள்ளே இருக்கிற அந்த நீட்டாக ஒரு காம்பு மாதிரி இருக்குங்க இல்லையா, அந்த காம்பை உடச்சி எடுத்துடுங்க. மேலே நீட்டாக இருக்கும் பாருங்கள், செம்பருத்தி மேலே ஒரு நீட்டாக ஒன்று போகும், அது எடுத்துடணும். அது எடுத்துட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்து ஒரு 2 மினிட்ஸ் வச்சுடுங்க. நம்ம அதுக்குள்ளே நம்ம ஹேரை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுடுவோம். நம்ம ஹேரில் எண்ணெய் போட்டுடணும். எண்ணெய் நல்லா ஃபுல்லாக நுனிக்கால் வரைக்கும் படுற அளவுக்கு நம்ம ஹேரில் ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் சிக்கு நல்லா உடச்சிடணும். சிக்கெல்லாம் இல்லாமல் தான் நம்ம ஹேர் பேக் எதுவுமே போடணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப சிக்காகி நம்ம முடி கண்டிப்பாக ரொம்ப லாஸ் ஆகிடும். நம்ம ஹேரில் எப்போவுமே ஆயில் வச்சுட்டு நம்ம சிக்கு எடுத்துட்டு நம்ம ஹேர் பேக் போடும்போது நம்ம 90% நம்ம ஹேர்லேருந்து இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது 90% நம்ம ஹேரில் அந்த நிறைய லாஸ் ஆகிறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடலாம் அந்த சிக்கு உடைக்கிறதுனால. சரிங்களா? சிக்கு உடச்சிட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு எக்கு, அந்த ஹேர் பேக் நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, ஒரு எக்கு நம்ம ஹேருக்கு தகுந்த மாதிரி 1ஓ 2ஓ நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். இன்றைக்கி பெரிய முட்டையாக இருந்தனால ஒரு முட்டை நான் போட்டுக்கிட்டேன். நல்லா கையிலே நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணணும். ஸ்பூன் கிடச்சா ஸ்பூனில் பிளெண்ட் பண்ணுங்கள். ஸ்பூனில் பிளெண்ட் ஆகாது, அது வந்து ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்ஷனில் வந்துடும். சரிங்களா? அதனால் நல்லா நம்மளால் அதை ஸ்பூன்லலாம் பண்ணவே முடியாது. அதனால் நம்ம கையில் வச்சு நல்லா மசிக்கணும். நல்லா மசிச்சுட்டு ஹேரில் நல்லா நம்ம அப்ளை பண்ணணும். ஹேரில் எப்படி அப்ளை பண்ணணுன்னா, வகுடாக பிரிச்சுக்கணும். இது இப்போ இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி கன்சிஸ்டன்ட் தான் இருக்குங்க. இதை எடுத்துக்கிட்டு நம்ம ஹேரில் வேரில் பிரித்து நம்ம எல்லா இடத்துலையுமே மஸ்ட்டு வந்து ஹேர் ஃபுல்லாங்க. ஹேர்லனா மண்டை, நம்ம தலை ஃபுல்லாக நம்ம மெயினாக அப்ளை பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம நுனிக்காலெலாம் அப்ளை பண்ணிடணும். இது வெடிப்புலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வெடிப்பு ஈர்ப்பேனெல்லாம் இருக்குதுன்னா இது கண்டிப்பாக ஒரு 2-3 வாஷில் இதெல்லாம் போயிடும். இந்தமாதிரி சின்னதாக நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம வாரத்தில் 2 நாளாச்சும் நம்ம ஹேர் பேக் கண்டிப்பாக போடணுங்க. இப்போ இருக்கிற பொல்யூஷன், இப்போ இருக்கிற கிளைமேட் சேஞ்சிங்கு, இதுக்கெல்லாம் கம்பல்சரி நம்ம கண்டிப்பாக 2 ஹேர் பேக்கு நம்ம வாரத்தில் 2 ஹேர் பேக் மஸ்ட்டுங்க. இது நம்ம அதுவும் மஸ்ட்டில் எதனா ஒன்று மெயினாக போடணுன்னா எக்கு கண்டிப்பாக. எதுவுமே இல்லை, ஒரு முட்டை இருக்கா, ஒரு முட்டையை மட்டும் ப்ளைனாக அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை செம்பருத்தி கிடைக்குதா, செம்பருத்தி மட்டும் ஒன்று எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிறத நீங்கள் ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ணும்போது உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக வெடிப்பு பிடிச்சிருக்குதுன்னா, வெடிப்பு இருக்குது, பேன் ஈரெல்லாம் இருக்குன்னா, ரொம்ப நம்ம ஹேரே வந்து குளிச்சதுக்கப்புறம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க. ஹேர் ரொம்ப சில்கியாக, ரொம்ப ஷைனிங்காக இதெல்லாம் இருக்கும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ ஹேரில் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிவிட்டு, எப்படி அப்ளை பண்ணணும் அதை வேறு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு, இப்போ பாருங்கள் நல்லாயிருக்கும். நல்லா ஃபுல்லாக மசாஜ், நல்லா ரொம்ப மஸ்ட்டுங்க மசாஜ் நல்லா ஃபுல்லாக ஸ்கேல்ப்பு ஃப்ரண்ட்லேருந்து, எப்போ அதை சொல்ல முடியை வந்து ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு நல்லா பேக்லேருந்து ஃப்ரண்ட்டு கொண்டு வரோம். பேக்லேருந்து ஃப்ரண்ட் ஒரு 3 டைம்ஸ் பண்ணிவிட்டு சைடு பொசிஷன் இதெல்லாம் நல்லா நம்ம மசாஜ் நல்லா கொடுத்துக்கணும். எவ்வளோக்கு அந்த மசாஜ் கொடுக்குறோமோ அந்த எவ்வளோ நீங்கள் ஹேர் பேக் போடுறது பெஸ்ட்டோ அதேமாதிரி மசாஜ் கொடுத்து அது எவ்வளோ ரொம்ப மஸ்ட்டுங்க. நம்ம சும்மா ஹேரில் அப்ளை பண்ணிட்டோன்னா அது உள்ளெல்லாம் இறங்காது. நம்ம மசாஜ் கொடுக்கும்போது நம்ம முடியோட வளர்ச்சியை தூண்டுதல் ரொம்ப அதிகமாக கொடுக்கும். அதுக்கு தான் அந்த மசாஜுன்றது ரொம்ப மஸ்ட்டு. எண்ணெய் வச்சாலும் ஒரு மசாஜ் கொடுக்கும்போது முடி தூண்டுதல் அதிகமாக வளர கொடுக்கும். அதேமாதிரி ஹேர் பேக் போட்டாலும் முடியை அதிகமாக தூண்டுதல் கொடுக்கும். ஹேர் பேக்கு கம்பல்சரி. இன்டேக்கும் ரொம்ப மஸ்ட்டுங்க. இன்டேக் ரொம்ப மஸ்ட்டு. அப்புறம் நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுறது ரொம்ப மஸ்ட்டு. ஆயில் அப்ளை பண்ணுறது மஸ்ட்டு. ஹேர் பேக் போடுறது ரொம்ப மஸ்ட்டு. தண்ணி நிறைய குடிக்கணும், அது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர் போதுங்க. இதெல்லாமே நம்ம செஞ்சுட்டு வந்திங்கன்னா, இப்போ பாருங்கள் நம்ம தலைமுடி ஈரமாக இருக்குது. இப்போ காய வச்சு எடுத்துகிட்டு வரேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு என் ஹேரில் நான் ஆயிலை வச்சுருக்கும் போது எப்படி இருந்தது பாருங்கள். இப்போ என் முடி எனக்கு பார்க்கும்போது ரொம்ப 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 பிடிச்சிருக்குங்க. ரொம்ப பவுன்ஸியாக இருக்குங்க என்னோடய ஹேர். அதுதான் ரொம்ப மஸ்ட்டு. ரொம்ப ரொம்ப பவுன்ஸியாக, ரொம்ப சில்காக இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஒரு சில்க்னஸ் இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் என் ஹேரில். ரொம்ப எனக்கு அப்படியே ஹேரை தொட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருந்தது.
அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப லவ்வபுளாக இருந்தது என் ஹேரை பார்க்கும்போது. நீங்கள் இந்த ஹேர் பேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்மளோட சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஹேர் பேக்குமே வாரத்தில் கண்டிப்பாக ஒரு ஹேர் பேக் வந்துருங்க. நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. நான் பண்ணுறது எல்லாமே நீங்கள் ஒவ்வொன்றா ஹேர் பேக்கை ரெடி பண்ணி நீங்களும் போடுங்க. உங்களுக்கு என்னை விட உங்களுக்கும் நல்லா வளரணும்னு நானும் இந்த ஹேர் பேக் மூலயமா சொல்லிக்கிறேன். சரிங்க, நம்ம இந்த வீடியோட முடிவில் வந்துட்டோங்க. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்காக ரொம்ப நன்றிங்க. ஒவ்வொருத்தருக்கும் இதேமாரி நான் 3 ஹேர் ஸ்டைல் காட்டியிருக்கேன். எனக்கு எந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஃப்ரீ ஹேர் விட்டுருப்பேன், அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு கிளிப்பு குத்திருப்பேன். 3வது வந்து நான் என்னோடது பின்னி அழகாக போட்டிருப்பேன். இந்த 3 ஹேர் பேக்கில் எந்த பேக் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, ஹேர் வாரினதில் எது நல்லா இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னை ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.